கிருபையுள்ள தெய்வமே சத்தியவரே ராஜாவே நாளை வேளையிலே பரிசுத்த ஆவியானவரோடு மகிமையுள்ள தெய்வமே இந்த கிருபையுள்ள பிரசன்னத்தின் மேல் உங்களுக்கு புதிகள் நடைகளை வாசம் செய்கிறதற்காக உங்களுடைய பரிசுத்த சமூகத்திற்காக கோடான ஸ்தோத்திரம். அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, உங்களுடைய பரிசுத்த சமூகத்திற்காக கோடான ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தமானவரே, எங்கள் அடைக்கலமானவரே, எங்கள் கேடகமானவரே, எங்களோடு கூட உறவாடுகிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே உம்மை துதிக்கிறோம் அப்பா. Thank you Lord. எங்கள் ஆவியானவரே, கரம் பிடித்து நடத்துகிற ஆவியானவரே, முற்றிலுமாக நடத்துகிறார். தேவனாகிய கர்த்தருடைய அனாதைக்கியமான திட்டத்திற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நிழல் போல எங்களுக்கு தொடர்கிறவரே, என் ரட்சகரே, உங்கள் ஸ்தோத்திரம். மேலைக்கு பார்க்கிறதே நல்ல ராதா, உங்கள் ஸ்தோத்திரம். இயேசுநாதா, மேலைக்கு பார்க்கிறதே மங்காத பிரகாசமே, எங்கள் வெளிவெளியே, உங்கள் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தில் தேவனாகிய கர்த்தரை துதிக்கத்தக்கதாக இந்த காலையை தந்திரப்பா. மீண்டும் இந்த புதிய நாளின் காலை வேளையிலே இந்த காணொளி காட்சியை முற்றிலும் உடைய கரங்களில் இந்த நாளில் தேவ ஆவியானவர் இந்த காணொளி மூலமா இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் மீண்டும் ஒரு விஷயம் உடைய கரங்களிலே முற்றிலும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் தேவ ஆவியானவர் எங்களுக்கு தர வேண்டிய உடைய வார்த்தை மூலமாய், தேவ ஆவியானுடைய அபிஷேகத்தின் மூலமாய், உடைய வல்லமை மூலமாய் நாளில் மீண்டும் எங்களை எச்சரித்து கண்டித்து போதித்து எங்களை எல்லாவற்றிலும் சரியிருப்பை மாற்றி உமக்கு நேராக திருப்பி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். காலை வேளையிலே மீண்டும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த காணொளி காட்சியை காண்கிற ஒவ்வொருவரையும் தினந்தோறும் தேவ சமூகத்திலே நாம் மன்னியிடத்தக்கதாக, தேவனுடைய சமூகத்திலே கிட்டிச்சதற்காக, தேவன் தந்த நல்ல பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். எங்கள் ஜெபங்கள் தூபம் போல முன்முள் எழ வேண்டுமே.
காலடியில் பெற வேண்டுமே. அர்ப்பணிப்போடு பாடுவோமா இந்த நாளிலே? தூரமான ஜனங்கள் உம்மருகே வர வேண்டும், கர்த்தரே தெய்வம் என்று காலடியில் விழ வேண்டும், கர்த்தரே தெய்வம் என்று காலடியில் விழ வேண்டும். தூரமான ஜனங்கள் உம்மருகே வர வேண்டும், கர்த்தரே தெய்வம் காலடியில் விழ வேண்டும். தகப்பனே ஜெபிக்கிறோம், தகப்பனே ஜெபிக்கிறோம், தகப்பனே ஜெபிக்கிறோம், தகப்பனே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் தூபம் போல எழ வேண்டுமே, இந்த ஜெபங்கள் தூபம் போல எழ வேண்டுமே. பாகால்கள் இந்தியாவில் இல்லாமல் போக வேண்டுமே. எல்லா அசுத்த வல்லமைகளும் அசுத்த கிரியைகளும் பிசாசின் வல்லமைகளும் முற்றிலுமாக அறிய வேண்டுமே. இந்த மும்பை பட்டணத்திலையும் எல்லா அந்நிய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாக்கிறேன். In the name of Jesus. Amen. முற்றிலும் அழிக்க வேண்டும். சொல்லுமா? பாராது இந்தியா இல்லாமல் போகவே, பிசாசின் கிரியை முற்றிலும் அழிக்க வேண்டும், பிசாசின் கிரியை முற்றிலும் அழிய வேண்டும். தகப்பனே ஜெபிக்கிறோம், தகப்பனே ஜெபிக்கிறோம், தகப்பனே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் தூபம் போல உங்கும் எழ வேண்டுமே, எங்கள் ஜெபங்கள் தூபம் போல உங்கும் எழ வேண்டுமே. எங்கள் பாரத தேசத்தை உடைய ஜெப மேகம் கூட வேண்டுமே. ஜெப வீரர்களை நித்தமும் தேவபாதத்தில் விழுந்து கிடக்கிற ஜெப வீரர்களை எழுப்புங்கப்பா. தேவமே, கடந்த நாட்கள்ல இருந்த ஜெப வீரர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு மறித்து விட்டார்கள். தேசம் இருந்து போகிற முன்பாகவே இந்த பாரத தேசத்தை ஜெபம் மேகம் கூட வேண்டும். ஜெப பாரம் உள்ளவர்கள், ஜெப தரிசனம் உள்ளவர்கள், தேவ பாதத்தில் எப்போதும் அமர்ந்திருக்கிற ஜெப வீரர்களை எழுப்பி ஒரு ஜெப மேகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பெரிய காற்றடித்து பெண்மாரியை கூட்ட செய்யும்படியாக உடைய சமூகத்தில் நாளை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பாரத தேசத்தை ஜெப மேகம் பெரிய காற்றடித்து பெருமழை பெய்ய வேண்டும், பெரும் காற்றடித்து பெருமழை பெய்ய வேண்டும். பாரத தேசத்தை ஜெப மேகம் மூட வேண்டும், பெரிய காற்றடித்து பெருமழை பெய்ய வேண்டும். தகப்பனே ஜெபிக்கிறோம், தகப்பனே ஜெபிக்கிறோம், தகப்பனே ஜெபிக்கிறோம். பாரப்படு தகப்பனே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் தூபம் போல உம்முன் எழ வேண்டுமே, எங்கள் ஜெபங்கள் தூபம்
எங்கள் ஜெபங்கள் தூபம் போல எழ வேண்டுமே, எழ வேண்டுமே. எங்கள் ஜெபங்கள் தூபம் போல எழ வேண்டுமே. எங்கள் ஜெபங்கள் தூபம் போல எழ வேண்டுமே. எங்கள் ஜெபங்கள் தூபம் போல எழ வேண்டுமே. செவிக்கும் எளியாக்கள் தேசமெங்கு எழ வேண்டே. பக்தி வைராக்கியம் உள்ளவர்களை எழுப்பித்தார் ஆண்டவரே. செவிக்கும் எளியாக்கள் தேசமெங்கு எழ வேண்டே. உடைந்த பள்ளி மீதம் சரி செய்யப்பட வேண்டும். உடைந்த உறவுகள் சரி செய்யப்பட வேண்டும். தகப்பனே ஜெபிக்கிறோம். தகப்பனே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் தூபம் போல உம்மில் எழ வேண்டுமே. எழ வேண்டுமே. பரலோக அக்கினி எங்கு பற்றி எரிய வேண்டும். பாவ செயல்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும். பாவ செயல்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும். தகப்பனே ஜெபிக்கிறோம். தகப்பனே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் தூபம் போல எழ வேண்டுமே. எங்கள் ஜெபங்கள்
பாரத தேசத்தை ஜெபமேகம் மூடவே. பெரிய காற்றடித்து பெருமழை பெய்யவே. பெரிய காற்றடித்து பெருமழை பெய்யவே. பாரத தேசத்தை ஜெபமேகம் மூடவே. பெரிய காற்றடித்து பெருமழை பெய்யவே. தகப்பனே, ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஜெபிக்கிறோம். எங்கள் தகப்பனே, ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் தூபம் போலே எழ வேண்டுமே. ரகஸ்மாகாதினாமா மல்லஸ்மாகாதினாமா எங்கள் ஜெபங்கள் தூபம் போலே எழ வேண்டுமே. ரகஸ்மா ரகஸ்மிதி கந்தரிகா மல்கஸ்மாகாதினாமா ரகஸ்மதி வில்காகாதினாமா. தகப்பனே, ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் தூபம் போலே உம்முன் எழ வேண்டுமே. ஆமாண்டவரே, மறுசை நாங்கள் தரை மட்டும் தருகிறோம். தேவாவிகள் தேசத்தில் தேசத்தை ஜபமேகப்படும் தேசத்தை ஜபமேகப்படும். தகப்பனே,
ஜெபபாரம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்கள் குடும்பங்களில, ஊழியர்களில ஒரு ஜெபபாரம் விழுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஜெப மேகம் இறங்கட்டும். ஜெப ஆவியானவரை பற்றி முடிக்கட்டும். எல்லா இருதயத்தின் கசப்புகள் மாறி இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். ராமகா சகலகா ராமகா ராம பிரியமகா ராமகா ராமகா ராம ஜெப ஆவி தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து வருவோம். தேவனுடைய சமூகத்தில் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீத புத்தகம் 116 அதிகாரம். சங்கீதம் 116. பன்னிரண்டு 13 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தருடைய சமூகத்துல எண்ணத்தை செலுத்த நீ வந்திருக்கிறாய். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்ன செலுத்துவாய்? அவருக்கு என்ன செலுத்துவாய்? உலகத்தில் இருக்கிறது ரட்சிப்பின் பாத்திரம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ரட்சிப்பு என்பது ஒரு பாத்திரம். ஆமென், அல்லேலூயா. ஏசாயா படிக்கிறது சொல்றது ரட்சிப்பு என்பது ஊற்று. இங்கே சொல்றது ரட்சிப்பு என்பது பாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரம். இதை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இந்த காலங்களிலே உன்னிடத்திலே இருக்கிறது பாத்திரம் என்றால் உன்னுடைய ஜீவியத்தை குறிக்கிறது. உலகத்திலே இருக்கிறது ஒரே ஒன்றே ஒன்று, விலையேறப்பட்ட ரட்சிப்பு. ஆமென், அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்றால், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் உனக்கு ஒரு ரட்சிப்பின் பாத்திரம் இருக்கிறது. உலகத்திலே இருக்கிறது போல ஏதோ காலங்கள் 4 மாதம் லாக்டவுன் இருக்கிறது, தேசம் அடைபெற்று போவதற்கு இருக்கிறது அப்படிங்கிற சிந்தனை இல்லை.
அல்லேலூயா. ஹalleluya. தேவன் விரும்புகிற பாத்திரமாக எபிராயிம் இஸ்ரவேல் விரும்பாத பாத்திரமாக வேதம் சொல்கிறது. தேவன் விரும்பாத பாத்திரம். எடுத்து வாசிக்கலாமா? ஓசியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். இஸ்ரவேல் இஸ்ரவேல் விரும்பப்படுகிறார்கள், விரும்பப்படாத பாத்திரத்தை போல் இருப்பார்கள். தேவன் விரும்பப்படாத பாத்திரமாக நாம் இருக்கக்கூடாது. விரும்பப்படாத பாத்திரத்தை போல் இருப்பார்கள். நம்முடைய இருக்கிறது நம்மிடத்தில் இந்த நாட்களில் ரட்சிப்பின் பாத்திரம். இந்த பாத்திரத்துக்கு பேரு உன் ஜீவியம், உன் வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்டவன். இதை மறந்துட வேண்டாம். தேவன் விரும்பப்படாத பாத்திரமாக நீ இருக்கக்கூடாது. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை நீ தொழுது கொள். அவரை செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. விரும்பப்படாத பாத்திரமாக அல்ல, நீ விரும்பப்படத்தக்கதாக பாத்திரம். எப்படிப்பட்ட வெசல்ஸ்? ஆங்கிலத்தில் எப்படிப்பட்ட வெசல் சொல்லப்பட்டிருக்கிறது? ஓசியா 8:8. Israel is swallowed up, now they are among the Gentiles like a vessel in which is no pleasure. Hallelujah. Which vessel? Which is no pleasure. No vessel. Vessel के पहले like Gentiles like a vessel. Gentiles like a vessel. தேவன் அது விரும்பப்படாத Gentiles like a vessel. தேவன் விரும்பப்படாத பாத்திரமாக ஆயிடக்கூடாது. தேவன் உங்களை விரும்புகிற பாத்திரமாக. தேசம் அடைக்கப்படுகிற காலங்களில் ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சகரை நீ எப்படி தொழுது கொண்டிருக்கிறாய்? ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணு வெளியான பாத்திரங்கள் உண்டு, பரப்பொண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. 2 தீமோத்தேயுவின் நிருபம் 2:20 வாசிக்கிறோம். ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணு வெளியான பாத்திரங்களாக மரபுமனுமான பாத்திரங்கள் உண்டு. அவைகளில் சில கணத்துக்குரியவர்கள், சில கனவினத்துக்குரியவர்கள். நீ ஒரு பாத்திரம். தேவனுடைய பெரிய வீடு, தேவனுடைய ராஜ்யம் பெரிய வீடு. அதிலே நீ பாத்திரமாக இருக்கிறாய். பொன்னாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், மண்ணாக, ஏதாவது ஒன்று உபயோகத்திற்காக. உபயோகம் இல்லாத பாத்திரமாக அல்ல. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது ஒரு உபயோகம் உள்ளவன். விரும்பப்படாத பாத்திரம் அல்ல, நீ விரும்பத்தக்கதான ஒரு பாத்திரம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துல நீங்கள் ஒவ்வொருவரும் எஜமானுக்கு விரும்பப்படாத பாத்திரம் அல்ல, உபயோகமான பாத்திரம். எஜமானுக்கு உபயோகமான பாத்திரங்களே, ரட்சிப்பின் பாத்திரங்களே. நீங்கள் கூடாரத்தில் இருந்தாலும் தேவனுடைய பெரிய வீட்டிலே பிரயோஜனம் உள்ள பாத்திரம். தேவன் விரும்புகிற பாத்திரம், விரும்பப்படாத பாத்திரம் அல்ல. தேவன் விரும்பி உனக்கு அவர் கிரயம் செலுத்தி கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி அவர் உன்னை ரட்சித்து விலக்கிரயம் செலுத்தி உன்னை வாங்கி இந்த பாத்திரத்தை விரும்பி இருக்கிறார். அவர் உன்னை விரும்பி இருக்கிறார், விரும்பி வாங்கி இருக்கிறார். விரும்பாம வாங்கல, உன்னை விரும்பித்தான் அவர் வாங்கி இருக்கிறார். விலக்கிரயம் செலுத்தி கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பாத்திரம் உன்னுடையதல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீ தேவனுடைய பாத்திரம். லாக்டவுன்ல நீங்க அடைக்கப்பட்டு போயிருந்தாலும் நீ தேவனுடைய பாத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் உள்ளதெல்லாம் நேபுகாத்நேச்சர்
ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ விரும்பப்படாத பாத்திரம் அல்ல, திருப்பி ஒரு நாள் கொண்டு வரக்கூடிய பாத்திரம் தான். தேவ சமூகத்திலே மனஸ்தாபப்படுவோம். தேவன் விரும்பாத பாத்திரம் அல்ல, தேவன் விரும்புகிற பாத்திரம். ஒவ்வொருவரையும் விரும்பித்தான் அவருக்கு பாத்திரமாக, அந்த ரட்சிப்பின் பாத்திரமாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நீ உபயோகமுள்ள பாத்திரம், தேவன் விரும்பப்படாத பாத்திரம் அல்ல, விரும்புகிற பாத்திரம். அப்படித்தான் இங்கே ரோமர்கள் நிருபத்தில் உனக்கு அப்படிப்பட்ட பாத்திரமாக, கணத்துக்குரிய பாத்திரமாக உன்னை வாங்கி இருக்கிறார். வேதம் சொல்கிறது, ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம், மிதியிட்ட உரைகளினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை 21:30-21 மிதியிட்ட ஒரு களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கு பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? ஒவ்வொரு பாத்திரம். நம்முடைய பிதா குயவன், நீ களிமண். அவருடைய பாத்திரமாக நீ வணையப்பட்டு அவருக்கு உபயோகமாக, விரும்பத்தக்கதாக, அவருக்கு உபயோகமுள்ள பாத்திரமாகத்தான் உன்னை விரும்பித்தான் இந்த பாத்திரத்தை அவர் ரட்சிப்பின் பாத்திரமாக, கோபாக்கினின் பாத்திரமாக இருந்த நம்மை அவர் கழுவி இருக்கிறார். 23 வாசிக்கிறோம், தாம் மகிமைக்கு எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையை ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினி பாத்திரங்கள் மேல். அப்ப நாம் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருந்ததுக்கு முன்பாக? கோபாக்கினியின் பாத்திரம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக்கப்பட்ட பாத்திரங்களாக, வாழ்க்கையாக, ஜீவியமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தினால் கழுவப்பட்டு, விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்மை கிருபா பாத்திரமாக மாற்றியிருக்கிறார். எபேசியர் 1:7 அந்த கிருபையின் ஐஸ்வரியத்தினால் உன்னை வாங்கி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம், கரையத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அப்போஸ்தலர்கள் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்கிறார், 20ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், உன்னை சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. உன்னை கோபாக்கினையில் இருந்த உன்னை இயேசுவின் ரத்தத்தினால் கழுவி கிருபா பாத்திரமாக மாற்றி, கிருபையின் ஐஸ்வரியத்தினால் கழுவி கிருபா பாத்திரமாக மாற்றி, மகிமையின் ஐஸ்வரியத்தை, தேவனுடைய சாயலை, மகிமையின் ஐஸ்வரியத்தை நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, தேவன் விரும்பத்தக்கதான பாத்திரம், தேவன் உபயோகப்படத்தக்கதாக பாத்திரமாக, ரட்சிப்பின் பாத்திரமாக உன்னை தேவன் வைத்திருக்கிறார். இந்த பாத்திரத்தை கொண்டு நீ எப்படி தொழுது கொண்டிருக்கிறாய்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நீ அவரை எப்படி தொழுது கொள்கிறாய்? அல்லேலூயா. எஜமான் உபயோகத்திற்காக நீ பாத்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். அந்த தாவீது சொல்றான், பாத்திரம், நான் உடைக்கப்பட்ட பாத்திரத்தை போலாமே. சங்கீதத்தில் சொல்கிறான், நான் உடைக்கப்பட்ட பாத்திரத்தை போலாமே. சங்கீத புத்தகம் வாசிக்க முடியும், நான் உடைக்கப்பட்ட பாத்திரத்தை போலானேன். சங்கீதம் 31:12 சொல்கிறான், சத்தமனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை. பாத்திரம் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை, ஜீவியத்தை குறிக்கிறது. என் பாத்திரம் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் வேண்டி நீங்க கெடுது ஆகிடும், என்னுடைய சித்தத்தின் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவது. கோபாக்கினியின் பாத்திரமாக இருந்த நம்மை வெளியேறப்பட்ட இரத்தத்தினால கரையத்துக்கு கொண்டு கிருபா பாத்திரமாக மாற்றி, ரட்சிப்பின் பாத்திரமாக மாற்றி, மகிமையின் ஐஸ்வரியத்தை பெறுவதற்காக தேவனுக்கு உபயோகமுள்ள பாத்திரமாக, விரும்பத்தக்கதான ஒரு பாத்திரம். முன்னே நாம் அறிவிக்கப்படத்தக்கதான பாத்திரமாக இருந்தோம். இப்போது தேவனிடத்திலே விரும்பப்படத்தக்கதான பாத்திரம், விருப்பமாக பாத்திரம்.
நாம் மறந்துவிட வேண்டாம். நாம் விரும்புகிற, தேவன் விரும்புகிற பாத்திரம். நீ விரும்பாத பாத்திரம் அல்ல. தேவனுடைய சபை தேவனுடைய விரும்புகிற பாத்திரம். அல்லேலூயா. இந்த பூமியிலே மனுக்குலத்திற்கு ஒரு உபயோகமான பாத்திரமாகத்தான் தேவனுடைய சபையை வைத்திருக்கிறார். தேவனுடைய சபை தேவனுடைய திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவருக்கு விருப்பம் உள்ள ஒரு பாத்திரம் தேவனுடைய சபை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் உபயோகப்படுத்தப்பட்ட பாத்திரம் தேவனுடைய சபை. இந்த பூமியில தேவன் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரம் என்று சொன்னால் அதுதான் எங்க தேவனுடைய சபை. அந்த சபையிலே நாம ஒவ்வொரு விதமான பாத்திரங்களாக வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஓசியாவிலே ஏன் அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் விழுங்கப்படுகிறார்கள். அவர்கள் இனி புறச்சாதிக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரங்களைப் போல இருப்பார்கள். நாம் புறச்சாதிக்குள்ளே விரும்பப்படக்கூடிய பாத்திரங்களாக நம்மை வைத்துதான் இந்த உலகம், அதை மறந்துட வேண்டாம். உன்னை வைத்துதான், திருச்சபையை வைத்துதான் இந்த உலகம். அல்லேலூயா. புறஜாதிக்குள்ளே நீ விரும்பப்படாத பாத்திரத்தை போல மாறிட வேண்டாம். விரும்பப்படாத பாத்திரம் யாரு? இஸ்ரவேல். ஏன் அப்படி மாறிவிட்டான்? ரட்சிப்பின் பாத்திரம் ஏன் உபயோகமில்லாத பாத்திரமாக மாறுகிறது? விரும்பப்படாத பாத்திரமாக. இந்த உலகத்திலே ஒன்றை புறஜாதிகளுக்கு உபயோகப்படுத்தி சாட்சியாக நிறுத்தக்கூடிய பாத்திரம். புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரமா திருச்சபை? திருச்சபையில இருந்து சகல நன்மை வெளிப்படும். அல்லேலூயா. அற்புதம், சுகம், ஐஸ்வர்யம், சகல நன்மைகளும் திருச்சபையிலிருந்து வெளிப்படும். தேவ ஜனத்திலிருந்து புறஜாதிகளுக்கு நன்மை வெளிப்படும். விரும்பப்படாத பாத்திரம் அல்ல. இந்த காலங்களிலே தேவனுடைய சபை ஆராதனையே மூடப்பட்டு போய் இருந்தாலும் தேவன் உபயோகப்படுத்த வைத்திருக்கிற பாத்திரம் தேவனுடைய சபை. ஏன் இங்கே இஸ்ரவேல் விழுங்கப்பட்டிருக்கிறார்கள்? விரும்பப்படாத பாத்திரமாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்? இன்னும் அழுத்தமாக எப்ராயிம், ஒரு அந்த அவனுக்கு ஒரு பிரியமான தேவனுக்கு பெயர் எப்ராயிம். இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்ராயிம் அந்நிய ஜனத்தோட கலந்திருக்கிறான். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். திருப்பி போடாத அப்பம். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம், தேவ சபை ரட்சிப்பின் பாத்திரத்தை பெற்றதோட முடிந்து விடக்கூடாதுங்க. சுத்திகரிக்கப்பட்டு எந்த நற்கிரியைக்கும் செய்ய ஆயத்தமாக வேண்டும். அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 2 தீமோத்தேயு நிருபத்துல, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல அந்த பாத்திரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் நீ படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், உயரமாக இருக்கலாம், குள்ளமாக இருக்கலாம்,
கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம். உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ அதல்ல. நீ முதலாவது சுத்திகரித்துக் கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டது. எதமான தூயமான எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கணக்குரிய பாத்திரமாக மாறப்பட பெற்ற ரட்சிப்பை திருப்பி போடாத அப்பமாவே இருக்க வேண்டாம். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, Abraham is a cake unturned. Hallelujah. Abraham is a cake unturned. அதாவது இங்க கவனிக்க வேண்டும், கேக் ஆங்கிலத்தில் கேக் சொல்லப்பட்டிருக்கு, தமிழ்ல அப்பம். அல்லேலூயா. அப்பம் திருப்பி போடாம எப்படி இருக்கும்? வேகாத அப்பம். அல்லேலூயா. இன்னைக்கு வேகாத அப்பம் தான் இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கெடுத்துட்டு அறவைக்காடுகள் பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் என்ன இன்ஸ்டாகிராம் யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் இந்த திருப்பி போடாத அப்பங்கள், திருப்பி போடாத அப்பம், வேகாதது, வேகாதது அப்பம், வேகல. வெந்தாதான சுவை இருக்கும். வேகாதது அப்பம். Abraham is a cake unturned. அதாவது வேறு விரிக்கப்படவில்லை. அதுக்கு 8வது வசனத்தை சொல்றாரு, எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். பெற்ற வச்சு, அதாவது உனக்கு அற்புதம் செய்தார், அவர்தான் உன்னை தெரிந்து கொண்டார். இரண்டாவதாக நீ அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 15:16 சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர்தான் உன்னை தெரிந்து கொண்டார். இரண்டாவது பாட்டில் நீ அவரை தெரிந்து கொள்ளாவிட்டால் நீ திருப்பி போடாத அப்பம். Abraham is a cake unturned. நீ வேகாத அப்பம், நீ அவரை தெரிந்து கொள்ளாவிட்டால், வேத பிரமாணத்தை தெரிந்து கொள்ளாவிட்டால், உபதேசத்தை தெரிந்து கொள்ளாவிட்டால், செப்பரேட் லைஃப், வேறு பிரிக்கப்படாத அனுபவம். எப்ராயிம் அந்நிய ஜனத்தோட கலந்திருக்கிறான். அதுதான் திருப்பி போடாத அப்பம். செப்பரேட் லைஃப். ஆவிக்குரிய லைஃப் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த உலகத்திலிருந்து கோபாக்கினையின் பாத்திரத்தின் நடுவில் இருந்த உன்னைத்தான் கிருபையின் ஐஸ்வரியத்தின் இரத்தத்தினால கழுவி உன்னை கிருபா பாத்திரமாக பிரித்தெடுக்கிறார். செப்பரேட் லைஃப், வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம். ஆகவே நீ அந்நிய ஜனத்தோட கலந்திருக்கிற அனுபவம் திருப்பவே படல. ஏதோ உன்னை ரட்சித்தார், உன்னை அவர் தேடி வந்தார், ஆனா நீ டேன் ஆகல. அந்த கோபாக்கினை ஜனத்தோட ஒரு ரட்சிப்போடு கூட கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ டேன் ஆகல, திருப்பி போடல. அந்த பச்சையோட இருந்து கொண்டிருக்கிறது. மாவா இருக்குது சொன்னா மாவா இருக்குது. அல்லேலூயா. திருப்பி போடாத அப்பம். சப்பாத்தியா இருந்தாலும் சரி, தோசையா இருந்தாலும் சரி, இட்லினாலும் சரி வேணும். அல்லேலூயா. எந்த அப்பம்? இனிப்பு அப்பம் வேணும். திருப்பி போடாத அப்பம். அவர் செய்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே தான் இருக்கிறார்கள். செகண்ட் பார்ட்ல வரல. திருப்பி போடாத அப்பம், அதாவது கோபாக்கினி பாத்திரத்தையோடு கூட கோபாக்கினி ஜனங்களோட வாழ்ந்து கொண்டு வந்து உன்னை வெளியிடப்பட்ட ரத்தத்தினால் ரட்சித்து கிருபா பாத்திரம் மாத்தி இருக்கிறார். மகிமையின் ஐஸ்வரியத்தை பெறும்படியாக தேவ ஜனங்கள் மகிமையின் ஐஸ்வரியத்தை பெற வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் திருப்பி போடாதவை, டேன் ஆகல. ஆங்கிலத்தில் நல்லா இருக்குது, அன்டேன். அதே இதுல தான் இருக்குது.
தேவன் விரும்பப்படாத நீ பாத்திரமாக மாறக்கூடாது. தேவன் விரும்ப பாத்திரமாக உன்னை குறித்து வேதம் சொல்கிறது. 11ஆம் வசனம், எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுறார்கள், அசீரியனிடத்தில் போகிறார்கள். எப்ராயிம், இது ஆங்கிலத்துல சில்லிடோன் சொல்லப்பட்டிருக்கு. சில்லிடோன் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பேதையான் பேத வேற. ஹalleluya. சில்லிடோன் அப்படிதானே சொல்லப்பட்டது. சில்லிடோன். Because Abraham has made many altars for sin, they have become 11 படிங்க. 7 verse 11 படிங்க. Because Abraham has made many altars for sin, they have become for him altars for sinning. அதுல நீ வேற ஏதோ தெரியாம படிச்சிட்டீங்க. 7ஆம் அதிகாரம் ஓசியா 7 நம்பர் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Abraham also is like a silly dove. இப்போ எப்படி இருக்குது? silly dove. ஹalleluya. silly என்ன அர்த்தம்? foolish. ஹalleluya. இல்ல, அதாவது மடத்தனமான, விவேகமற்ற புறாக்களாக இருக்காதீங்க. ஹalleluya. விவேகம் தேவை. மடத்தனமான இதா இருக்காதீங்க, ஃபூலிஷா இருக்காதீங்க. சில்லிடோனா விவேகமற்ற, ஃபூலிஷ் மடத்தனமான, முட்டாள்தனமாக ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க வேண்டாம். பேதையான புறாவை போல இருக்கிறான். silly dove, foolish. விவேகம் இருக்க வேண்டும். அநேக வேகம் இருக்கிறது, ஆனால் விவேகம் கிடையாது. விவேகமற்ற சங்கீதம் 106ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். 35-36 வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 106ஆம் அதிகாரம். ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியையை கற்று, ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று, ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவருடைய விக்கிரகத்தை சேவித்தார்கள், அவைகளை அவர்களுக்கு கண்ணியாயிற்று. ஏன் வேத பிரமாணத்துல ஏன் திருப்பி போடாத அப்பன் சொல்கிறாரு? அப்போஸ்தலன் பவுல் முதல் பிரசங்கத்திலே மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் பிரசங்கிக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் பேதுரு பேசுகிறார். அப்போஸ்தலர் பேதுரு முதல் பிரசங்கத்திலேயே சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், இன்னும் அநேக வார்த்தையினாலே சாட்சி கூறி மாறுபாடு இந்த சந்ததியை விட்டு விலகி, கரப்ட் ஜெனரேஷன், ஆங்கிலத்தில் கரப்ட் ஜெனரேஷன், கோபாக்கினியின் பாத்திரத்தில் இருந்தால் உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் டேன் ஆகாம நீ அந்த வழிகளிலே அந்த செய்களிலே நீ விவேகம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருந்தால் விலகித்தான் உன்னை ரட்சித்துக் கொள்ள முடியும். இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நீ தொழுது கொள்ள முடியும். அல்லது ரட்சிப்பின் பாத்திரத்தை நீ எடுக்காதபடி இந்த காலங்களிலேயும் உலகத்தார் போலவே நாம் ஜீவிப்போம். மாறுபாடு சந்ததியை விட்டு விலகி கலந்தால் நீ அவர்களுடைய கிரியையை கற்றுக்கொள்வாய். உபாம புத்தகத்திலே அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாம புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே நீங்க வாசிக்க முடிகிறது. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கலாம். உபாகம புத்தகம் எடுத்து வாசிக்கலாம். உபாகம புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2-3. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய், அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம்,
அவர்களோடு சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. சம்பந்தம், பொண்ணு கொடுக்க பொண்ணு வாங்க. அல்லேலூயா. மாப்பிள்ளை பொண்ணு, அல்லேலூயா. சம்பந்தம் கலக்குது. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவனை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். இதுதான் திருப்பி போடாத அப்பத்துக்கு நடக்கக்கூடிய வேலை. அதுதான் விவேகம் இல்லாத பேரையான புறா என்று சொல்கிறார். விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்திலே அழிக்கும். கலக்கப்படக்கூடிய அனுபவம். அவனுடைய கிரியைகளை நீ கற்றுக்கொள்கிறாய். திருப்பி போடாத அப்படின்னா செப்பரேட் லைஃப் உனக்கு இல்ல. வேறாத அப்பம், திருப்பி போடாத அப்பம். திருப்பி போடாத அப்பம் இன்னும் அவன்கிட்ட தான் போய் நிற்ப. ஆனா அவன் உனக்கு ஒன்றும் செய்ய போறது கிடையாது. ஓசியால சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எப்ராயிம் தன் வியாதியையும் யூதாவின் காயத்தையும் கண்டபோது எப்ராயிம் அசீரியனுக்கு போய் யாரை ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பினான். ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமல் போயிற்று. முடியாது. ஒரு காயத்தையும் ஒரு வியாதியையும் குணமாக்க நீ எங்கேயும் போக முடியாது. அல்லேலூயா. உன் குடும்பத்திற்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு நானே பரிகாரியான கர்த்தர். என்னென்று வேற தேவர்களை நீ சேவிக்க வேண்டாம். நீ ரட்சிப்பு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓட. நீ அந்நியரை விட்டு மாறுபாட்டு சத்தியத்தை விட்டு விலகி நீ ரட்சித்துக்கொள். ரட்சிப்பு பாத்திரத்தை விட்டு எடுத்துக்கொண்டு ரட்சகரை நீ தொழுதுகொள். அல்லாவிட்டால் விரும்பப்படாத பாத்திரமாக மாறுகிறார். விரும்பப்படாத பாத்திரம். யோசுவா ஆலோசனை, நல்ல ஆலோசனை சொல்கிறான். யோசுவா மூப்பர்களை அழைத்து முதிர் வயதுல 110 வயதுல நல்ல ஆலோசனை சொல்கிறான் யோசுவா. யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாவது இடதுபுறமாவது விலகி போகாமல் அதையெல்லாம் கைக்கொள்ளும் செய்யும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். நிர்ணயம் பண்ணுங்கள். அல்லது நீ விரும்பப்படாத பாத்திரமா போயிடும். அவனுடைய பொய்யான கிரியைகள் எல்லாம் நீ கற்றுக்கொள்வாய். சத்தியம் தான் மெய். இதனுடைய கிரியைகள் தான் மெய்யானது. உலகம் என்ன செய்கிறது அதோடு கலந்து நீ செய்வாய். அது தேவனுக்கு கோபம் அதமாக்கக்கூடியதாக இருக்கிறது. நீ எங்கே போனாலும் அங்கே உனக்கு வியாதியிலேயோ உன்னுடைய காயத்துக்கோ மருந்து கிடையாது. உன்னுடைய வாழ்க்கைக்கு மருந்து என் ஆண்டவராக அந்த கல்வாரியிலே செய்த கரையை மாத்திரம்தான் உனக்கு. அதில் இருந்து அவனுக்கு சுகம், அதில் இருந்து அவனுக்கு சகலத்திலேயும் உனக்கு நன்மை கிடைக்கிறது. 7வது வசனம் யோசுவா 23:7. உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதியோடு நீ கலவாமலும் அவருடைய தேவர்களின் மேல் மீறாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமல் படிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாக இருங்கள். நீ அவைகளோட கலந்து முதிர் வயதுல சொல்லுறாங்க. யோசுவா கடைசி நாட்கள் சொல்லுகிறான். 110 வயசுல சொல்லுகிறான். நீ அவங்களோட கலந்து விடாதே. அப்படி கலந்த அவர்கள் பேரெல்லாம் நீ நினைச்சுவ. நீ அவர்களை சேவிப்ப.
அவங்க கிரிய பொய்யான கிரியை நீ கற்றுக்கொள்வாய். இதுதான் நடந்தது. அல்லேலூயா. அவ்வளவு ஞானி சாலமோன் ஏன் விவேகமற்றவனாக போய்விட்டான்? ஏன் ஞானி புலிசா மாறிட்டான்? எபிரேயர்கள் 11ஆம் அதிகாரத்துல எபிரேய விசுவாச பட்டியலில் ஞானி சாலமோனுடைய பேர் ஏன் இல்லை? தாவீதுக்கு அடுத்தது இருந்திருக்கிறது இல்லை. ஏன்? விவேகமற்றவனாகிட்டான் ஞானி. ஃபூலிஸ் சில்லி டூவா மாறிட்டான். அல்லேலூயா. சில்லி டவ். எப்படி டவா மாறிட்டான்? சில்லி டவ். சாலமோன் ஒரு சில்லி டவா மாறிட்டான். நல்ல டவா தான் இருந்தான். அல்லேலூயா. ஆனா சில்லி டவ். சாலமோனுக்கு வீழ்ச்சியின் பேரே சில்லி டவ். 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அவனுடைய காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவரண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாக இந்த தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தான். சாலமோன் அவர்கள் மேல் ஆசரித்து அவருடைய ஐக்கியமாயிருந்தான். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன், எங்கே உங்களுடைய ரிலேஷன்ஷிப்போ அப்படிதான் உங்களுடைய ஃபெலோஷிப். ஒரு நண்பன் யார் என்று சொல்லு, நான் உன்னை குறித்து சொல்லுவேன். உன்னுடைய ரிலேஷன்ஷிப் எப்படியோ அப்படிதான் உன்னுடைய ஃபெலோஷிப். நீ யாரோடு நீ உறவாடுகிறாயோ அப்படிதான் நீ தேவனுடைய ஐக்கியம். நீ ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நீ எப்படி தொழுது கொள்வாய்கிறதை கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. அதுதான் மாறுபாடான சந்ததி விட்டு விலகி, கரப்ட் ஜெனரேஷன் இதை விட்டு விலகி உன்னை ரட்சித்துக் கொள். நீ விரும்பப்படாத பாத்திரம் அல்ல, எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம். இஸ்ரவேல் விரும்பப்படாத பாத்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ விரும்புகிற பாத்திரம். தேவன் உன்னை விரும்பித்தான் கரையம் செலுத்தியிருக்கிறார். உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், நான் அவருக்கு வேணும். அவர் அறிந்திருக்கிறார். தாய் கர்ப்பத்திலிருந்து தெரிந்து கொண்டு நான் அவருக்கு வேணும். அவர் விரும்பின பாத்திரம். அந்த விரும்பின பாத்திரத்துக்கு இந்த பெற்ற ரட்சிப்பை எடுத்துக்கொண்டு ரட்சகரை நான் எப்படி தொழுது கொள்கிறேன். அல்லேலூயா. திருப்படாத அப்பமா இருக்கக்கூடாது. அந்த கோபாக்கினியின் பாத்திரமாக நானும் வருவேன். அந்த கோபாக்கினி பாத்திரத்திலிருந்து என்னை கிருபா பாத்திரமா மாற்றிருக்கிறார். இன்னும் மீண்டும் நாய் கக்கினதை தின்னும் பன்றி சேற்றிலிருந்து விழுந்து புரண்டது போல என்கிற பழமொழி உனக்கு வரக்கூடாது. கழுவப்பட்ட பன்றி சேற்றில் விழுந்தது போல, நாய் கக்கினை தின்பது போல வரக்கூடாது. மீண்டும் நீ அதிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு விட்டாய். இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு இன்னும் நீ திருப்பப்படாத அப்பமாக, திருப்பப்படாத எப்ராயிமே. நீ திரும்ப இன்னும் கோபாக்கின் ஜனங்களோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பொய்யான கிரியை உன்னை பற்றி கொண்டிருக்கிறது. ஆவி நீ ரட்சிப்பி பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சகரை நீ விடுதலையோடு ஆராதிக்க முடியவில்லை. ஏன் விடுதலையோடு நீ ஆராதிக்க முடியவில்லை? நாய் கற்கினதை திரும்ப தின்பது போல, பன்றி கழுவப்பட்ட பன்றி சேர்க்கல விழுகிறது போல நீ விழுந்து கிடக்கிறாய். அல்லேலூயா. அதை விட நீ அறியாதிருந்தால் உனக்கு நலம். நீ விரும்பிய பாத்திரம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். எப்ராயிம், சாலமோன் உலகமே அவனை திரண்டு வந்து ஞானத்தை கேட்டது. தென் தேசத்து ராஜஸ்திரி சேபா கேட்க வந்தார். பொன்னும் வெள்ளியும் ஒபீரின் தங்கங்களும் குவிந்தது. ஆனால் தேவனுடைய பிரமாணத்தை அசட்டை பண்ணிவிட்டான். அதான் சில்லி டோவா மாறிட்டான். ஃபுலிஸ் மடத்தனமான வேகமில்லாத ஒரு அனுபவத்துக்களே போய்விட்டான். அல்லேலூயா. கணக்க பண்ணிட்டு அந்நிய ஆராதனை
அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்கிறார், அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கு மணிக்கும் சம்மதம் எது? ஒளிக்கு நிழலுக்கும் ஐக்கியம் எது? என்ன பிணைப்பு உன்னுடைய பிணைப்பு? கழுதை மாட்டை போட்டு உழவு போட முடியுமா? கழுதை மாட்டையும் போட்டு உழவு போட முடியுமா? கழுதை ஒரு பக்கம் இருக்கும், மாடு ஒரு பக்கம் இருக்கும். ஓலக்கால் சீலக்கால் கதை அநேகருடைய குடும்பத்தில். ஓலக்கால் சீலக்கால், ஓலக்கால் சீலக்கால், ஓலக்கால் சீலக்கால். ஏன் அந்த ஓலக்கால் சீலக்கால் சொன்னா, பிரிட்டிஷ்காரன் இந்த இந்தியாவை அடிமையா வச்சிருந்தான். செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்தான், மிலிட்டரிக்கு ஆள் எடுத்து. ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட். இவன் அவன் ரைட்னா இவன் லெஃப்ட் அடிக்கிறான், இவன் லெஃப்ட்னா அவன் ரைட் அடிக்கிறான். என்ன செய்தான்? ஒரு கால்ல கோலையும் ஒரு கால்ல சேலையும் கட்டினான். அவன் பாசையில ஓலக்கால் சேலக்கால், ஓலக்கால் சேலக்கால், ஓலக்கால் சீலக்கால், ஓலக்கால் சீலக்கால். அல்லேலூயா. அதான் ஓலக்கால் சீலக்கால், ஓலக்கால் சீலக்கால். அவன் ரைட்டுங்கிறான், இவன் லெஃப்ட் அடிப்பான். அவன் சொல்லி கொடு, அவனுடைய உன் பாசையில நீ ரைட் லெஃப்ட் அடியப்பா. ஓலக்கால் சீலக்கால். அல்லேலூயா. இப்ப அநேக குடும்பத்துல வேதம் ஒன்று சொல்கிறது, இவன் ஒண்ணு அடிச்சுட்டு இருக்கான். வேதம் ஒன்றை போதிக்கிறது, நீ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறாய். ரட்சிப்பின் பாத்திரத்திலே நீ எப்படிப்பட்டவளாக இருக்கலாம்? சுத்திகரிப்பை செய்து பரமன் உபயோகத்துக்குள்ள நற்கிரிகளை செய்யக்கூடிய உபயோகமான பாத்திரமாக நீ மாறும். அதற்காக தன்னுடைய தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆக கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடைய விசுவாசிக்கு பங்கேது. துன்மார்க்கன் பேலியால் என்ன? துன்மார்க்கனுக்கு என்ன இசைவு? கிறிஸ்துவுக்கும். அவிசுவாசியுடைய உனக்கு என்ன பங்கு? அரசியலுடைய உனக்கு என்ன பங்கு? அரசியல்வாதியுடைய ஒத்த ஐக்கியம். அரசியல போய் மெம்பர், உனக்கு என்ன? அரசியல போய் மெம்பர்ஷிப் கார்டு போடுற, அரசியல போய் ஐக்கியப்படுற, அரசியல போய் போஸ்ட் வாங்குற, உனக்கு அது அசுத்தம். அல்லேலூயா. வேதம் கண்டிக்கிறது அதை. அது மோசமானது. அதைத்தான் வேதம் எச்சரிக்கிறது. அதையும் எழுதுகிறார். அது ஓசியா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அதை எழுதுகிறார். அவர்கள் தனித்து திரிகிற காட்டுக்கழுதையை போல, தனிச்சையா திரிகிற காட்டுக்கழுதையை போல. 9ஆம் வசனம் 8:9, ஓசியா 8:9. அவர்கள் தனிச்சையா திரிகிற காட்டுக்கழுதையை போல அசீரியனுக்கு போனார்கள், எப்ராஹிமை நேசரை கூலிக்கு பொருத்திக் கொண்டார்கள். அல்லேலூயா. நேசிக்கு பணம் கொடுத்து இவன் கொண்டுவான், இவன் பணம் கொடுத்து. கவனிங்க, அதை எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அது எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 33, 34 சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேலுக்கு திரும்ப எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் தரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 33, 34. எல்லா வேசிகளுக்கும் பணயம் கொடுக்கிறார்கள், நீயும் உன் நேசர்கள் சுற்றுப்புறங்களில் இருந்து எல்லா வேசிகளுக்கு பணயம் கொடுக்கிறார்கள், நீயும் உன் நேசர்கள் சுற்றுப்புறங்களில் இருந்து உன்னிடத்தில் வேசித்தனம் செய்ய வரும்படி அவர்களுக்கெல்லாம் நீயே பணயம் நீ கொடுக்கிறாய். அரசியல்வாதிக்கு இவன் சர்வபோக்தரான், இவன் அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கிறான், இவன் அவனுக்கு கையூட்டு கொடுக்கிறான், அவனை தூக்கி தலையில வைக்கிறான், வெகுமதி கொடுக்கிறான். இவரவாறு வேசித்தனங்களுக்கு வேற ஸ்திரீகளுக்கும் வேசித்தனங்களுக்கு வித்தியாசம் உண்டு. வேசித்தனம் பண்ண அவர்களை உன்னை சொல்ல மாட்டார்கள். பணயம் உனக்கு கொடுக்கப்படாமல் நீயே பணயம் கொடுக்கப்படாமல் நீயே பணயம் கொடுக்கிறபடினால் நீ செய்வது விபரீதம். விபரீதமானதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய தலைவர் என்கிற போர்வையில விபரீதங்களை செய்து கொண்டிருக்காதே. வேதம் எச்சரிக்கிறது. அவன் தன்னிச்சையாக ஓடக்கூடிய காட்டுக்கழுதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறது? அவன் தனித்து திரிகிற காட்டுக்கழுதை. யோபு 39 சொல்ற தனிச்சையான காட்டுக்கழுதை. அவனை அவிழ்த்து விட்டவர் யார் என்று சொல்கிறார்.
அல்லேலூயா. அசீரியமர் நேசரை குடிக்கு பொறுத்துக் கொண்டார்கள். ஓ, மார்பு தட்டி அவர்களை தழுவிக் கொள்றாங்க. எவ்வளவு ஒரு அசுத்தமான காரியம். இதை விட்டு நீ விலகு. நீ விரும்பப்படக்கூடிய பாத்திரம், விரும்பப்படாத பாத்திரம் அல்ல. ஊழியக்காரனை தேவன் விரும்புகிறார். தேவனுடைய தாசனை விரும்புகிறார். தேவனுடைய சபையை தேவன் விரும்புகிறார், உபயோகப்படுத்த விரும்புகிறார். விரும்பப்படாத பாத்திரம் அல்ல, தேவன் வெறுக்கிற பாத்திரம் அல்ல, நாம் தேவன் விரும்புகிற பாத்திரம். ஆகவே எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். அவன் நீ இல்ல, நாங்க அவங்களோட கூட நாங்க ஐக்கியம் இல்லை. நீ எப்படி ரிலேஷன் வச்சிருக்கியோ அப்படி ஐக்கியம் உண்டாகும். அப்படி கிரியையை நிச்சயமாக கற்றுக்கொள்வா என்று வேதம் போதிக்கிறது. அந்த வேதத்தை மறந்து நீ சாக்கு போக்கோட சொன்னால் அது விபரீதத்தில் முடியும் என்று வேதம் சொல்கிறது. அவன் இந்த நாளில் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாம் அவர் செய்த உபகாரங்களை நினைத்து நாம் தொழுது கொள்வோம். தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்துறோம். Praise Jesus. Hallelujah. தேவ சமூகத்தில் கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். விடுதலையுள்ள தேவ வார்த்தை எங்களோடு பேசுகிறார். Thank you, Jesus. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பமாக அவன் கலந்திருக்கிறான், அந்நியரோட கலந்திருக்கிறான். சில்லிடோ பழமையான ஒரு புறாவாக இருக்கிறார். ஏழை விடமாக்கப்பட வேண்டும். ஆதித்ய வச்சிருக்கிறார். கோபாக்கியின் பாத்திரத்தில் உண்மைத்தான் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால, கிருபையின் ஐஸ்வரியத்தினால உன்னை கிருபா பாத்திரமா மாற்றிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஒரு விஷயம் கண்களை மூடி தேவசத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஒருவர் தன் பாத்திரத்தை சுத்திகரித்துக் கொண்டார். நிஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்டதுமான இருக்கிறார். இந்த நாட்களை எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, உமக்கு உபயோகமுள்ள பாத்திரமாக. எங்க
நன்றி செவந்தே போலே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீ என்னால் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பின் பாத்திரமாய் நான் உன்னை தேவனுடைய ஆலயத்திலே என்னால் விரும்பத்தக்க பாத்திரமாய் வைத்திருக்க, நீயோ விரும்பப்படாத பாத்திரமாய் போடுதல்ல, திருப்பி போடாத அப்பமாய் பேதையான புறாவாய் தனித்து திரிகிற காட்டு கழுதையாய் போனது என்ன? நான் உன்னை என்னுடைய மகிமையில் ஐஸ்வர்யத்தை பெரும்படி வாக்கினின் பாத்திரமாய் இந்த உலகத்திலே கலந்து கிடந்த உன்னை என்னுடைய கிருபையின் பாத்திரமாய் மாற்றி வைத்திருக்க, நீயோ என்னால் விருப்பப்படாத பாத்திரமாய் இருப்பதல்ல. ஆவதையா தேவனுடைய சபையும் ஒரு பாத்திரமாய் கர்த்தாவே இந்த நாளிலே உம்முடைய பாத்திரங்கள் எல்லாம் உன் மண்டையில திரும்பி வர நீ உன்னை சுத்திகரித்துக் கொண்டால் எஜமானுக்கு உபயோகமானது எந்த நற்கிரியில் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட கனவான பாத்திரமாய் மீண்டும் விரும்பத்தக்க பாத்திரமாய் நான் உன்னை மாற்றுவேன் என்று சொன்னீர். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி உம் மண்டையில திரும்பி வர தங்களை சுத்திகரித்துக் கொள்ள உம்முடைய வேலைக்கு உபயோகமான எந்த நற்கிரியை செய்யத்தக்க கனமான விரும்பத்தக்க பாத்திரமாய் நீ மாற்றும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.